எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சுவையான டேஸ்டான ரெசிபி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா. இந்த சிக்கன் சுக்காவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ரொம்ப ஈஸியான மெத்தடில் வீட்லேயே மசாலா ரெடி பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இதுக்காக நம்ம எந்த விதமான மசாலாவும் கடையில் வாங்க போகிறதில்ல. ஸோ எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் ஒரு வானலில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கிட்டேன். அதேமாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன், அதாவது வரமல்லின்னு சொல்லுவாங்க. இது 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் எடுத்துக்கிட்டேன். இப்போ மிளகும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசகசா, 2 பட்டை, 1 கிராம்பு, இதெல்லாமே நம்ம எடுத்து நல்லா வதக்கிக்கலாம். பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ரெடி பண்ணுற மசாலா சிக்கன் சுக்காவுக்கு. இதை தவிர்த்து எதுவும் பேக்கெட் மசாலா எதுவுமே நான் இதில் யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் இதை யூஸ் பண்ணி செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ ஒரு டைம் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எந்த ப்ரொசீஜரையும் மாற்றாமல். ஸோ டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த மிளகோட ஸ்மெல்லு செட் ஆகாதுன்னா ஸோ பெப்பரை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ லாஸ்ட் டைமில் நீங்கள் பெப்பர் பொடியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக கோல்டன் ஃப்ரையாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அது ஒரு வாசனை வரும். ஸோ அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம், எடுத்து அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு இது நல்லா வருந்துருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் விட்டாலும் அது கறிக்கிடும். ஸோ இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் சுக்கா ரெடி பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கேஜியில் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். நம்ம சுக்காவுக்கு முன்னாடியே தான் எல்லாமே ரெசிபி ரெடி பண்ணுவோம். மற்ற எந்த ரெசிபியாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுவோம். பட் இதுக்கு அப்படி இல்லை. இப்போ தனியாத்தூள் நான் கிட்டத்தட்ட தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா இது சிக்கன் தூள். இது பார்த்திங்கன்னா கறி மசாலா. நான் கரம் மசாலா யூஸ் பண்ணல. ஸோ கரம் மசாலாவுக்கு பதிலாக தான் நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ அதனால் சிக்கன் தூள். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பவுடர், அதாவது சிக்கன் சுக்காவுக்கு தேவையான பவுடர். இது கூட கொஞ்சமாக நம்ம வீட்டு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ்க்காக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் ஆகக்கூடாது, கம்மியாகக்கூடாது, கரெக்டான குவான்டிட்டியில் எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு சுக்காக்கான அந்த டேஸ்ட் இருக்கும். இஞ்சி பூண்டு டேஸ்ட் கொஞ்சம் மாறினாலும் சுக்காவோட டேஸ்ட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் வீட்டு மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். சப்போஸ் உங்களுக்கு இது வேணான்னா நீங்கள் தனி மிளகாய் பொடியே நீங்கள் எடுத்துக்கலாம், அதாவது காரத்தூள் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வீட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணாமல் எந்த ஒரு ரெசிப்பியும் செய்ய மாட்டேன். ஸோ அதனால் வீட்டு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ என்கிட்ட கேர்டு இல்லை. சப்போஸ் உங்ககிட்ட கேர்டு இருந்துச்சுன்னா கேர்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட தயிர் இல்லாததுனால நான் தயிர் இல்லாமலே செய்கிறேன். ஸோ அதை நல்லா நம்ம நல்லா ஸ்டஃப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் அதை ஊற வச்சிடலாம். இப்படி செஞ்சிங்கன்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம சிக்கனுக்குள்ளே போயிட்டு நல்லா ஆட் ஆகிடும். ஸோ நம்ம சுக்கா ரெடி பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நல்லா இதை நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ சுக்கா எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். இது கூட நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா நமக்கு காயிட்டும். கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பட்டாலாம் ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை தேவைன்னா நீங்கள் பிரிஞ்சி இலை ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு பிரிஞ்சி இலை அது மாதிரி எதுவுமே தேவையில்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பைசஸ் நமக்கு நல்லா புரிஞ்சு வரட்டும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சுக்கா, சில்லி சிக்கன் சுக்கா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன், சில்லி சிக்கன், பெப்பர் சிக்கன், சுக்கா, இது எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா நம்ம இது கோல்டன் ஃப்ரையாக வறுத்துக்கலாம். இதுக்கு நான் டொமேட்டோ ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ டொமேட்டோ ஆட் பண்ணால் நமக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிரும். ஸோ டொமேட்டோ இல்லாமல் தான் அந்த
சிக்கன் செய்ய போகிறேன், சிக்கன் சுக்கா செய்ய போகிறேன். இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து சுக்கா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதுலேயே மஞ்சள் பொடி ஆட் பண்ணிட்டோம். இருந்தாலும் இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா நம்ம வதங்கிட்டோம். ஸோ இது நல்லா நம்ம வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் ஆட் பண்ண முடியும். அது நல்லா வதங்கி இப்போ சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. சாரி, அந்த சிக்கன் ஆட் பண்ணுறதை என்னால் காமிக்க முடியல. அப்படியே நம்ம சிக்கன் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சுக்காவை அப்படியே எடுத்து இதில் கொட்டிக்கு வந்தால் இது வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதிகமாக தண்ணி விட வேணாம், ஏன்னா சிக்கனே நமக்கு ஓரளவு தண்ணி வந்து நமக்கு விடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இது நல்லா வெந்துட்டும். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நமக்கு வெந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தூவி இறக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி பெப்பரும் போட்டிருக்கேன், இருந்தாலும் நான் கொஞ்சமாக பெப்பர் பொடியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து உங்களுக்கு உப்பு வேணும்னாலும் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய வந்து நீங்கள் எந்த அளவுக்கு உப்பு காரம் சாப்பிடுவீங்கன்ற பொறுத்து தான் இருக்குது. ஸோ வந்து சூப்பரான சுவையான சுக்கா வந்து நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் வரும். ஸோ நீங்கள் தர ஒரு சின்ன சின்ன சப்போர்ட்டும் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கண்டிப்பாக வந்து பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், எப்படி பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு ஏதாவது சஜஷனாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி டிஃப்ரென்ஸாக வேணும்னாலும், நம்ம கிராமத்து ஸ்டைலில் வேணும்னாலும், எப்படி ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்காக அந்த ரெசிபி நான் பண்ணி போடுறேன். பார்த்தீங்கன்னா சுக்கா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு, ரசம் கூட, சாம்பார் கூட, எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.